கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகளிர் தினத்தில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நாம் இப்போது கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஆராதிக்கும் போது விடுதலைகள் நடைபெறுகிறது. பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஆராதித்த போது சிறைச்சாலையில் உள்ள கட்டுகள் அறுந்தது, கதவுகள் திறந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. எரிகோ கோட்டையின் முன்பாக ஜனங்கள் போய் நின்று ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து ஆராதித்த போது எல்லா தடைகளும் மாறி போனது. நாமும் நம்முடைய பிரச்சனைகள் நடுவில், நம்முடைய பாடுகளின் நடுவில் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. இந்த வேளையில் அப்பா உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிக்க போகிறாப்பா. உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக, உம்முடைய பிரச்சனை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தேவன், எங்களோடு கூட நீர் இறங்கி வந்து ஆண்டவரே நீர் ஆராதனையில் பிரியப்படும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே, உள்ளங்களிலும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்போது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். வாக்குத்தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ என்கிற பாடலை நாம் எல்லாம் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். நான் வாக்கு செய்த தேவன் அவர் மாறி போகிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல. அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அதற்கேற்ற காலங்களில் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அந்த தேவனை பாடி துதித்து ஆராதிப்போமா? வாக்குத்தத்தம்
ஒருபோது மாற்றுகிற தேவன் அல்ல. நீர் ஒரு தடவை சொன்ன காரியத்தை நீர் ஒருபோது மாற்றுகிற தேவன் அல்லப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். குறிப்பிட்ட காலங்கள் நிறைவேறும் அளவோ ஆண்டவரே யோசேப்பே வசனம் புடமிட்டது போல எங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் வரையில ஆண்டவரே நீர் எங்களை புடமிட்டு நடத்துகிற தேவன். நீர் எங்களை விசுவாசத்தோடு உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை பற்றி கொண்டு அது நேராய் ஓடுவதற்கு எங்களுக்கு நீங்க பலன் தருவீராக ஆண்டவரே. ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படியாய் அவனை காத்திருக்க செய்து ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆண்டவரே அவனுக்கு ஈசாக்கு என்ற மகனை கொடுத்து அவரை நகைக்க பண்ணின தேவன். ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறவில்லை என்று யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவ கிருபை வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து போவதாக. ஆண்டவரே குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் நீர் அவர்களை எந்த காலம் வரை புடமிட சித்தமாய் இருக்கிறீரோ அந்த காலம் வரை உம்முடைய வாக்குத்தத்தத்தின் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துவீராக, காத்திருக்க வேண்டிய பொறுமையை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுங்கப்பா. சொந்து போகாமல் உமக்காய் காத்திருக்க ஆண்டவரே என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், உம்மை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி உம்மை மாத்திரம் பின்பற்ற, உம்மை சேவிக்க, உம்மை மாத்திரம் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்க என் தேவன் இங்க கிருபை கொடுப்பீராகப்பா. நீங்க கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் என்னை அழைத்த தேவன். ஆண்டவரே நீர் ஒருபோது நீர் என்னை பாதி வழியில விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்திய வரையில என்னை நடத்துவீர், அந்திய வரையில என்னை நடத்துவீர் ஆண்டவரே. நீர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை சீமானாய் மாற்றினது போல அவனுக்கு ஏற்ற நன்மைகளை ஏற்ற காலத்துல வர்ஷிக்க பண்ணினது போல எங்கள் தகப்பன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிற காரியங்களில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களில நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொந்து போகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அழைத்த தேவனை உண்மையாய் பற்றி கொள்ளட்டும் அப்பா. உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள என் தேவன் இங்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒருபோது சொந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை மாத்திரம் பற்றி கொள்ளட்டும். அழைத்த தேவனே உம்மை மாத்திரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. നിന്നെ വിളിച്ചവനുന്മയുള്ളോ കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ അന്ത്യം വരെ മഴുവാതെ അവൻ താങ്ങി നടത്തിടും പൊൻകരത്താൽ. ഒരു വിസൈ കൂടെ സൊലോമൻ എന്നെ വിളിച്ച് വിളിച്ചവനുന്മയുള്ളോ കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ അന്ത്യം വരെ വഴുവാതെ അവൻ താങ്ങി നടത്തിടും പൊൻകരത്താൽ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ പ്രയാണത്തിൽ ചാരിടുവാകജേ. മരുഭൂ പ്രയാണത്തിൽ
தளருகையோ இனி சகஜே அழலேறும் ஜீவித மாறுவல் நீ தளருகையோ இனி சகஜே. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். கசப்பான தண்ணீரை குடித்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை நடத்துகிறவர் அவர் மாத்திரமே. நம்மை விழித்தவர், நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் தந்தார் என்றால் அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறேன், நான் ஒருவேளை இந்த பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறேனே, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் இவ்வளவு ஆண்டுகளாயும் நிறைவேறவில்லையே என்று வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத தேவன். வார்த்தையின் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை. இந்த வேத வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் ஒருபோது ஒழிந்து போவதில்லை. அந்த வாக்கு தத்தங்களை உண்மையாய் பற்றி கொள்வோமா? ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் உண்மையாய் பற்றி கொண்டு அதை நடத்த எங்களுக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இதுவரையிலுமே பாடி துதித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீ மாறுவதில்லை. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் என்று உம்முடைய சமூகத்திலே கேட்டார்களோ அவர்களுக்கு நீங்க நிறைவாய் நடத்தி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரமே உயர்த்தப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.